அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கதை உலகம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மூடுபனிக்காடு, அத்தியாயம் 61. பதினேழாம் நூற்றாண்டின் இங்கிலாந்து. வானம் செந்நிற குருதியால் நனைக்கப்பட்டு கார் மேகங்கள் கவிழ்ந்து கொண்டிருந்த அந்த அந்திப் பொழுது ஒரு மரணத்தின் சாட்சியாய் உருவெடுத்திருந்தது. கிராமத்தின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மரக்கட்டைகளின் அடுக்கு வானை நோக்கி பசித்த நாக்குகளைப் போல நீண்டிருந்தது. ஊர் மக்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தனர். சிலரது கண்களில் வெறித்தனம், பலரது முகங்களில் இனம் புரியாத பயம். மதகுருமார்களின் மந்திர உச்சாடனங்கள் காற்றில் ஒருவித அதிர்வை கிளப்பிக் கொண்டிருந்தன. அந்த கூட்டத்தின் நடுவே கைகள் இரும்புச் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் அவள் நின்றிருந்தாள். அவள் பெயர் எலினோர். ஆனால் இன்று அவளுக்கு ஒரே ஒரு பெயர்தான், சூனியக்காரி. அவளுடைய கண்கள் எவ்வித சலனமும் மற்றி இருந்தன. தன்னை சுற்றி எரிய தயாராக இருந்த தீப்பந்தங்களோ தன்னை தீத்துக் கொள்ள துடிக்கும் அந்த பெருங்கூட்டமோ அவளை அச்சுறுத்தவில்லை. அவள் உடல் மெலிந்திருந்தது. ஆனால் அவளது நிமிர்ந்த நிலை அங்கே நின்றிருந்த வீரர்களையும் ஒரு கணம் பின்வாங்கச் செய்தது. இன்னமும் உன்னோட பாவத்தை ஒத்துக்க மாட்டியா எலினோர்? சாத்தானோட நீ வச்சிருக்கிற உறவை பத்தி சொல்லு, உனக்கு கடைசி நிமிஷத்துல மன்னிப்பு கிடைக்கும் என்றான் ஊர் தலைவன் ஒருவித நடுக்கத்துடன் கூடிய அதிகாரத்தோடு. எலினோர் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அது கேலியானதல்ல, மாறாக வரப்போகும் விதியை உணர்ந்தவளின் அமைதியது. மன்னிப்பா? யாரு யாருக்கு கொடுக்கிறது? இங்க நிக்கிற எல்லாரோட கண்லையும் பயம்தான் தெரியுது. அந்த பயத்திலிருந்து உங்களை காப்பாத்திக்கத்தானே இதையெல்லாம் பண்றீங்க? அவள் குரல் கரகரப்பாக இருந்தாலும் அந்த கூட்டத்தின் சத்தத்தையும் மீறி தெளிவாக ஒலித்தது. தீப்பந்தங்கள் மரக்கட்டைகளில் எரியப்பட்டன. கனப்பொழுதில் நெருப்பு அவளை சூழ்ந்து கொண்டது. ஆரஞ்சு நிற ஜுவாலைகள் அவள் ஆடையை தீண்டத் தொடங்கின. வெப்பம் தாழாமல் மக்கள் பின்வாங்கினர். ஆனால் எலினோர் நகரவில்லை. அவள் கண்கள் மூடியிருந்தன. எரியும் நெருப்பிலிருந்து எழும் கரும்புகை அவளை மறைக்கத் தொடங்கியது. சபிச்சிடுவா, நம்ம எல்லாரையும் இப்பவே சபிச்சிடுவா, நெருப்பு அதிகமாக்குங்க என்று யாரோ ஒருவன் அலறினான். ஆனால் எலினோர் யாரையும் சபிக்கவில்லை. அவள் உதடுகள் மெல்ல அசைந்தன. அது ஒரு ரகசிய பிரார்த்தனை போலிருந்தது. எரியும் வலியிலும் அவள் முகம் சிதைந்து விடவில்லை. அவள் தன் உள்ளுக்குள் ஒரு பிம்பத்தை சுமந்திருந்தாள். நெருப்பின் பிடியில் அவள் உடல் கருகத் தொடங்கிய வேளையில் அவளது உள்ளுணர்வு அந்த காற்றோடு கலந்தது. இங்க பாருடா, அவ சாகரப்ப கூட யாரையும் திட்டல, ஆனா அவ கண்ணு மட்டும் ஏன் இன்னும் அப்படி இருக்கு என ஒரு வீரன் முணுமுணுத்தான். அவள் ஆத்மா அங்கே கூடியிருந்தவர்களை தீண்டவில்லை, மாறாக தன் வம்சத்தின் வேரை தேடி பயணித்தது. என் ரத்தமே, உனக்கு எந்த தீங்கும் அண்டாது, என் சாம்பல் உன் பாதையின் நிழலாகும். இதுதான் அவளது கடைசி எண்ணமாக இருந்தது. நெருப்பு அடங்கிய போது அங்கே எலினோர் இல்லை. வெறும் கருகிய சாம்பலும் ஒருபோதும் விலகாத அந்த பயங்கரத்தின் வடுவும் மட்டுமே எஞ்சியிருந்தது. காலம் அந்த இடத்தை கடந்து சென்றாலும் அவள் விட்டுச் சென்ற பாதுகாப்பு வளையம் பல நூற்றாண்டுகளை தாண்டி பயணிக்கத் தொடங்கியது. சாம்பல் நிற புகையும் கருகிய சதையின் நெடியும் அந்த ஊர் முழுவதும் பரவியிருந்தது. எலினோர் எரிந்து முடிந்த அந்த சிதையைச் சுற்றி இன்னும் தணல் தகித்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஊர் மக்கள் அவசரமாக தத்தம் வீடுகளுக்குள் முடங்கிக் கொண்டனர். வானம் திடீரென கருக்க தொடங்கி பருவம் தப்பிய பெருமழை மண்ணை தாக்கியது. இந்த இயற்கை சீற்றம் அந்த சூனியக்காரியின் சாபமாக இருக்குமோ என்ற அச்சம் ஒவ்வொரு மனதிலும் ஊடுருவியது. அந்த குழப்பங்களுக்கு இடையே கிராமத்தின் எல்லையில் இருந்த ஒரு பாழழிந்த தேவாலயத்தின் பின்புறம் ஒரு சிறு அசைவு தெரிந்தது. ஒரு பெண் தன் மார்போடு ஒரு துணிப்பொதியை அணைத்தபடி மழையில் நனைந்து ஓடிக்கொண்டிருந்தாள். அவள் பெயர் மேரி, எலினோரின் ரகசிய தோழி. ஊரே எலினோரை வெறுத்தபோது அவளது உண்மையான குணத்தை அறிந்த ஒரே ஜீவன் இவள்தான். அவளது கைகளில் இருந்தது வெறும் துணிப்பொதி அல்ல, அது எலினோரின் சில மாதங்களேயான பெண் குழந்தை. அடப்பாவிகளா, ஒரு பச்சை குழந்தைய கூட விடமாட்டீங்களே என்று மேரி மழையின் இரைச்சலுக்கு இடையில் முணுமுணுத்தாள். ஊர் தலைவனின் ஆட்கள் தேவாலயத்தின் திசையை நோக்கி ஓடிவரும் சத்தம் கேட்டது. குதிரைகளின் குழம்படி சத்தம் சேற்றில் அமிழ்ந்து எழுந்தது. அந்த குழந்தையை சேர்த்து எரிச்சாதான் இந்த சாபம் தீரும், எலினோரோட ரத்தம் இந்த மண்ல இருக்கக்கூடாது என்று தூரத்தில் ஒரு குரல் கர்ஜித்தது. மேரி மூச்சிரிக்க ஒரு புதருக்கு பின்னால் மறைந்தாள். குழந்தை அழுதால் எல்லாம் முடிந்துவிடும். ஆனால் ஆச்சரியமாக அந்த குழந்தை அழவில்லை. அதன் கண்கள் இருளை ஊடுருவி பார்ப்பது போல தீர்க்கமாக இருந்தன. தன் மாதாவின் மரணத்தை அந்த பிஞ்சு உள்ளம் உணர்ந்து விட்டதோ என்னவோ ஒருவிதமான கனத்த மௌனத்தையே அது பதிலாக தந்தது. திடீரென ஒரு நிழல் மேரிக்கு முன்னால் தோன்றியது. மேரி பயத்தில் அலறப்போக ஒரு கரடுமுரடான கை அவள் வாயை பொத்தியது. அவன் ஒரு வழிபோக்கனை போல தெரிந்தான். அவனது கண்கள் கருணையும் உறுதியும் கொண்டிருந்தன. சத்தம் போடாத, நான் உன்னை தேடிதான் வந்தேன். எலினோர் முன்னாடியே சொன்னா, இவளுக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரியும் என்றான் அவன் தாழ்ந்த குரலில். மேரி அவனை நம்பிக்கையற்ற பார்வையில் பார்த்தாள். யாரு நீ? உன்னை நான் பார்த்ததே இல்லையே.
என் பேரு முக்கியம் இல்ல, இந்த குழந்தையோட உயிர் தான் முக்கியம். இதை என்கிட்ட கொடுத்துரு. இனிமே இந்த குழந்தைக்கு பேரு கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அடையாளம் எல்லாம் இன்னையோட இந்த மழையில கரைஞ்சு போகட்டும் என்று கூறி அவன் கைகளை நீட்டினான். மேரி தயங்கினாள். ஆனால் மரணத்தின் நிழல் நெருங்கி வருவதை உணர்ந்து பாரமான இதயத்துடன் அந்த குழந்தையை அவனிடம் ஒப்படைத்தாள். அவன் அந்த குழந்தையை தன் மேலாங்கையால் புரத்தி கொண்டான். இனிமே இந்த குழந்தையின் ரத்தம் யாருக்கும் தெரியாது. இவள் ஒரு சாதாரண விவசாயியின் மகளா வளர்வா. எலினோரின் வம்சம் அழிந்து விட்டது என்று உலகத்தை நம்ப வைப்போம் என்று கூறி அவன் இருளுக்குள் மறைந்தான். மழை வேகம் எடுத்தது. எலினோரின் வம்சாவளி பற்றிய அனைத்து ஆவணங்களும் பெயர்களும் அன்று அடையாளமில்லாமல் அழிக்கப்பட்டன. மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட ஒரு விதை போல அந்த அதிகாரம் மிக்க ரத்தம் மறைந்து போனது. எலினோர் சொன்னது போலவே அவள் ரத்தம் பாதுகாக்கப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்துல உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு. எங்கு பார்த்தாலும் பசி, நோய், சாவி. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் இயற்கைன்னு மக்கள் நினைக்கல. யாரோ சூனியம் வச்சுட்டாங்கன்னு நம்பினாங்க. அங்கனா ஆரம்பிச்சது அந்த ரத்த சரித்திரம். இந்த நேரத்துலதான் மேத்யூ ஹாப்கின்ஸ்னு ஒருத்த வரான். தன்னைத்தானே விச் ஃபைண்டர் ஜெனரல்னு அறிவிச்சுக்கிட்டான். யாரெல்லாம் சாத்தான் கூட ஒப்பந்தம் வச்சிருக்காங்களோ அவங்கள நான் கண்டுபிடிப்பேன்னு ஊர் ஊரா போனான். அவனோட ஒரே நோக்கம் பணம். ஒவ்வொரு சூனியக்காரியை கண்டுபிடிக்கும் போதும் அவனுக்கு ஒரு தொகை கொடுக்கப்பட்டுச்சு. இதனாலேயே அவன் அப்பாவிகளை வேட்டையாடினான். அப்போ ஒருத்தங்க சூனியக்காரியா இல்லையான்னு கண்டுபிடிக்க அவங்க கையாண்ட முறைகள் ரொம்ப கொடூரமானது. ஸ்விம்மிங் டெஸ்ட்னு ஒண்ணு உண்டு. ஒரு பெண்ணோட கை காலகளை கட்டி குளத்துல போடுவாங்க. அவங்க மிதந்தா அவங்க சூனியக்காரி. ஏன்னா தண்ணி அவங்கள ஏத்துக்கல. ஒருவேளை அவங்க முழுகிட்டா அவங்க அப்பாவி. ஆனா பாவம், அப்பாவின்னு நிரூபிக்கப்படுறதுக்குள்ள அவங்க மூச்சு திணறி செத்து போயிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் சாவுதான் முடிவு. உடம்புல இருக்கிற மச்சம் அல்லது தழும்பு கூட அவங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சது. அது சாத்தான் கொடுத்த அடையாளம்னு சொன்னாங்க. ஒரு ஊசியால அந்த இடத்துல குத்துவாங்க. ரத்தம் வரலனா அவங்க சூனியக்காரி. குளிர்ல நிக்க வச்சு தூங்க விடாம தங்களுக்கு வேண்டிய வாக்குமூடத்தை அந்த பெண்கள் கிட்ட இருந்து வாங்கினாங்க. 1644 1646 மட்டும் இங்கிலாந்துல நூற்றுக்கணக்கான பெண்கள் இப்படி அநியாயமா கொல்லப்பட்டாங்க. பயமும் மதவெறியும் சேர்ந்தா மனிதன் எவ்வளவு மிருகமா மாறுவான்றதுக்கு இந்த சரித்திரம் ஒரு சாட்சி. அந்த அப்பாவி பெண்களோட கதறல் இப்பவும் ஐரோப்பாவோட பழைய சுவர்கள்ல எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி பல 100 கதைகள் இருந்தாலும் 1600களின் நடுப்பகுதியில இங்கிலாண்டோட ஒரு குக்கிர கிராமத்துல நடந்த அந்த ஒரு சம்பவம் இன்னைக்கும் பல மர்ம நாவல்களுக்கு ஆதாரமாயிருக்கு. அங்க ஒரு பெண் இருந்தா. அவ பேரு எலினோர். மத்தவங்கள மாதிரி அவ வெறும் அப்பாவி இல்ல, உண்மையிலேயே ரகசிய கலைகளை கத்துக்கிட்ட ஒரு வலிமையான பெண். ஆனா இந்த உலகம் அவள ஒரு ஆபத்தா பார்த்தது. நீங்க இப்ப படிச்ச அந்த கொடூரமான சோதனைகள், சித்திரவதைகள், இது அத்தனையையும் எலினோரும் அனுபவிச்சா. ஊரே கூடி நின்னு அவள ஒரு சூனியக்காரின்னு முத்திரை குத்தி தீயில ஏத்துனாங்க. அந்த நெருப்பு எரியும் போது எல்லாரும் பயந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவ யாரையும் சபிக்கல. வழக்கமா சாக போறவங்க அலறுவாங்க, திட்டுவாங்க. ஆனா எலினோர் அமைதியா இருந்தா. ஏன்னா அவளோட நோக்கம் பழி வாங்குறது இல்ல, தன்னோட ரத்தத்தை, அதாவது தன்னோட குழந்தைய பாதுகாக்கிறது மட்டும்தான். அவன் நெருப்புல கருகிட்டு இருக்கும்போது அங்க நடந்த குழப்பத்தை பயன்படுத்தி ஒரு நிழல் உருவம் அவளோட பிஞ்சு குழந்தைய தூக்கிட்டு தப்பிச்சிடுச்சு. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, எலினோர் அன்னைக்கு செத்துட்டா. ஆனா அவளோட அந்த அதிகாரமிக்க ரத்தம் சாகல. அடையாளங்கள் அழிக்கப்பட்டு பெயர் மாற்றப்பட்டு ஒரு சாதாரண குழந்தையா அந்த வம்சம் வளர ஆரம்பிச்சுது. காலம் ஒரு பெரும் நதியைப் போல ஓடி மறைந்திருந்தது. இங்கிலாந்தின் அந்த பச்சை பசேல் வயல்வெளிகளுக்கு நடுவே அமைந்திருந்த ஒரு சிறிய பண்ணை வீட்டில் எலினோரின் ரத்தம் ஒரு புதிய பெயரோடு துளிர்த்திருந்தது. அவள் பெயர் சாரா. சாராவுக்கு தன் கடந்த காலத்தை பற்றி எதுவுமே தெரியாது. தன்னை வளர்க்கும் அந்த முதியவர் தாமஸ் தான் தன் தந்தை என்று அவள் ஆழமாக நம்பினாள். அந்த பண்ணையை தாண்டி அவளுக்கு உலகம் தெரியாது. ஆனால் அவள் மழையோடு பேசுவாள். வாடிப்போன செடிகளை தொட்டால் அவை உயிர் பெற்று தளிர்க்கும். காலம் அதன் போக்கில் நகர்ந்திருந்தது. அந்த பழைய பண்ணை வீட்டில் மரடு படுக்கையில் இருந்த தாமஸின் மூச்சுக்காற்று மெல்ல தடுமாறிக் கொண்டிருந்தது. சாரா அவன் கைகளை தன் விரல்களால் கோர்த்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரிந்த உலகம் தன் தந்தை என்று அவள் நம்பிக்கொண்டிருக்கும் இந்த தாமஸ் மட்டும்தான். தாமஸ் மெல்ல கண்களை திறந்தான். அவனது பார்வையில் ஒருவிதமான குற்ற உணர்ச்சியும் நடுக்கமும் கலந்திருந்தது. சாரா, நான் சொல்றத கவனி, நேரமில்ல. அவனது குரல் மரணத்தின் விளிம்பில் ஒலித்தது. சாரா தேம்பிக் கொண்டே அவனை பார்த்தாள். அப்பா, பேசாதீங்க, உங்களுக்கு உடம்பு சரியாயிடும். இல்ல சாரா, நான் கஷ்டப்பட்டு மூச்சை இழுக்கிறேன். முதல்ல நான் உன் தந்தை இல்ல. இதுதான் நீ கேட்க போற உண்மை.
உன்னோட ரத்தம் வேற, உன்னோட வேர் வேற. சாரா அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனாள். அவளது உலகம் அவள் கண்ணெதிரே சரிந்து விழுவதைப் போலிருந்தது. என்ன சொல்றீங்க அப்பா? தாமஸ் அவளது கைகளை இன்னும் பலமாக பற்றி கொண்டான். உன் அம்மா, அவ பேரு எலினோர், ஒரு பெரிய நெருப்புல அவளை கொன்னுட்டாங்க. அவ ஒரு சூனியக்காரி கிடையாது சாரா, ஆனா அவகிட்ட ஒரு அபூர்வமான சக்தி இருந்தது. அவளோட ஊர் மக்கள் அவளை எரிச்சப்ப உன்னை காப்பாத்த அவ என்கிட்ட ஒப்படைச்சா. உன் அடையாளத்தை மறைச்சுதான் இத்தனை வருஷம் நான் வளர்த்தேன். சாராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அந்த அழுகைக்கு நடுவிலே ஒரு விசித்திரமான பயம் அவளை தொற்றியது. உன் உடம்புக்குள்ள ஒரு சக்தி இருக்கு சாரா, அது உன் அம்மா கொடுத்தது என்று கூறி அந்த ரகசியமான இயற்கை சார்ந்த பிரார்த்தனையை அவளுக்கு கற்பித்தான். இத மட்டும் மறக்காத, ஆனா உன் அடையாளத்தை யார்கிட்டையும் சொல்லிடாத. உன் ரத்தத்தை தேடி இன்னும் அந்த வேட்டைக்காரர்கள் வருவாங்க. உன் அம்பாவை கொன்ற அந்த நெருப்பு உன்னையும் தேடி வரும். தாமஸின் கைகள் மெல்ல தளர்ந்தன. அவனது கடைசி மூச்சு காற்றில் கரைந்தது. சாரா இப்போது அந்த பெரிய வீட்டில் அனாதையாக அல்ல, ஒரு மிகப்பெரிய ரகசியத்தின் பாரத்தை சுமக்கும் வாரிசாக நின்றாள். வெளியே பலத்த காற்று வீசியது. தாமஸ் சொல்லிக் கொடுத்த அந்த பிரார்த்தனை சாராவின் அடிமனதில் ஒலிக்கத் தொடங்கியது. அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். வானம் சிவந்து கொண்டிருந்தது, தன்னை தந்தை எரித்த அதே நெருப்பின் நிறத்தில். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். 1600களின் ஆரம்பத்துல எரிச்சு கொல்லப்பட்ட எலினோர், அப்புறம் அவளோட அடையாளத்தை மறைச்சு வளர்ந்த சாரா, இவங்களுக்கும் இந்த நாவலோட கதைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.